கும்பம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து பிரிவினையால் ஏற்பட்ட ஒரு விரிசல், அது உங்களுக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்றாக இருந்த குடும்பமே இரண்டாக பிரிந்திருக்கும். பிரியாத அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்கள் கூட இந்த ஒரு சொத்து பிரச்சனையால அடித்து ஒருவரை ஒருவர் தேவையில்லாத மனக்குழப்பத்திற்கும் உங்க குடும்பமே இரண்டாக பிரியும் அளவிற்கு சின்ன சின்ன சண்டைகளும் வாக்குவாதங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக விளங்குவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய சொத்து பிரிவினை. பூமிக்காரகனான செவ்வாயும் 4ஆம் வீடும் பாதிக்கப்பட்ட காலங்களில் உங்களின் பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது குடும்ப சொத்துக்களிலோ நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய பங்கை ஏமாற்றிய பங்காளிகளும் உடன் பிறந்தவர்களும் அநியாயமான வழிகளை கையாண்டிருப்பார்கள். அதை நீங்க எப்படியாவது திரும்பி வாங்க வேண்டும் என்று நீங்கள் போய் கேட்க அது ஒரு வம்பு தும்பாக மாறியிருக்கும். அவர்கள் அதற்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்ல இருவருக்கும் இடையில சண்டை சச்சரவாகி நீங்கள் சில நபர்களை கூட்டு அவருடன் சண்டைக்கு செல்வது, அவர்கள் சண்டைக்கு வருவது என்று உங்களுக்கு தேவையில்லாத அளவுக்கு அது பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரையும் உங்களுடைய குடும்பத்திற்குள்ள உங்களுடைய சொத்தானது நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். உங்களுக்கு எனக்கான இருக்கக்கூடிய சொத்து வந்தா போதும், என் உடன் பிறந்தவனுடைய சொத்தோ என் பங்காளி அங்காளியோட சொத்தோ எனக்கு தேவை கிடையாது, ஆனா எனக்கான ஒரு சொத்து எனக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய உடன் பிறந்தவங்க அப்படி உங்களை மாதிரி நினைக்க மாட்டாங்க. அவனுக்கு எதுக்கு சொத்து, எல்லாத்தையும் நம்மளே சுருட்டி கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி நினைத்து உங்களுடைய சொத்தையை அவங்க சுருட்ட கையாண்டு கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். மண்ணுக்காக மனிதர்களை இழக்க வேண்டுமா என்ற உன்னதமான எண்ணத்தில் நீங்கள் விட்டு கொடுத்தல்களை செய்தாலும் அதை உங்களுடைய பலவீனமாக நினைத்து உங்களை மேலும் ஏமாற்றக்கூடிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வருவார்கள். இவன் உடன் பிறந்தவன்டே சொத்தை விட்டு கொடுத்துட்டான், நம்ம எது கேட்டாலும் நம்ம கண்டி கொடுப்பான் அப்படின்னு உங்களை தேடி ஏமாற்றக்கூடிய நபர்களும் உங்களை தேடி வந்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. இந்த சொத்து பிரிவினையால் பல வருடங்களாக பழகிய சொந்த பழக்கங்களுக்குள் ஒரு தீர்க்க முடியாத பெரிய மனவிரிசலும் தூரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதை இன்னமும் நினைத்து பார்த்தால் கூட உங்களுக்குள்ள அவ்வளவு வைத்தறிச்சல்களும் அவ்வளவு கோபங்களும் அதனை நினைத்து வந்து கொண்டுமே தான் இருக்கும். அதே போல உங்களுடைய தொழிலிலும் நீங்க உங்களுக்குள்ள ஏற்பட்ட ஏமாற்றங்கள் என்ன தெரியுமா? 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரகங்களின் பலவீனத்தாலும் ஜென்மஸ்தனியாலும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையான ஏமாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்திச்சிங்க. ஆனா உங்களுடைய தொழில் வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றங்களும் இந்த மாதிரியான ஒரு பிரிவினைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்றும் நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்ததே கிடையாது. நீங்கள் இரவும் பகலும் உழைத்து உருவாக்கிய ஒரு தொழில் திட்டத்தின் லாபத்தை வேறு யாரோ தட்டி சென்றிருப்பார்கள். அதனை நினைக்கும் பொழுது உங்களுக்குள்ள அவ்வளவு கோபம் வரத்தான் செய்யும். வியாபாரத்தில் நீங்கள் நம்பிய கூட்டாளிகளோ அல்லது வாடிக்கையாளர்களோ உங்களுக்கு பெரிய பண ஆப்பினை வைத்துவிட்டு ஏமாற்றியிருப்பார்கள். பண ஆப்பு உங்களுக்குள்ள கொடுத்திருப்பார்கள். யாரையாவது நம்பி நீ பணத்தை வாங்கி கொடு, நான் உனக்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று ஆசை வார்த்தை கூறி உங்களை வைத்து பணத்தை வாங்க வைத்து அந்த ஒரு பணத்தை மற்றவங்க பெற்று அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனா நடுவுல இருந்த நீங்க தான் எந்த பக்கம் போவதுன்னு தெரியாம உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றப்பெயரும் பணத்துல கடன் வாங்கியிருக்கான் அப்படின்னு உங்க மீது ஒரு குற்றமும் உங்கள் மீது சுமத்தப்படும். வியாபார தர்மமே இல்லாமல் இப்படி பின்னால் குத்துகிறார்களே என்று நீங்கள் கலங்கி தொழிலை நடத்துவதை ஒரு பெரிய சுமையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றி கடன்களுக்குள் மூழ்கிய தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமா இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்க காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட குழப்பங்கள் என்ன தெரியுமா? சுக்கிரனின் ஆதிக்கம் குறைந்து பஞ்சமாதிபதி வக்ரமடைந்த காலகட்டத்தில் கும்பம் ராசியினரின் காதல் வாழ்க்கையில எதிர்பாராத சில குழப்பங்களும் ஈகோ பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் உங்களின் தூய்மையான அன்பை கொடுத்த காதல் துணை உங்களின் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் சுயநல காரணங்களுக்காகவோ அல்லது மற்றவங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டோ உங்களை விட்டு விலகி சென்றிருக்க கூடும். ஆனால் உண்மை என்னவென்று அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் சில மனிதர்கள் சொல்லிவிட்டார்கள், அவர்கள் சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நம்ப முடியாத ஒரு நம்பிக்கையால் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்ற நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நாம் காட்டிய அன்பிற்கு இதுதான் பரிசா என்று உங்களுடைய இதயம் விம்மி கொண்டு அழுது கொண்டும் இருக்கும். அந்த விரிசலும் காதலின் ஏமாற்றமும் தந்த வேதனை உங்களை நித்திரையற்ற இரவுக்குள் தத்தளித்து கொண்டும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா நீங்கள்லாம் இதை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும், நான் நம்பினவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போவாங்க அப்படின்னு நீங்க நினைக்காத ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை கவலைக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக்கி
தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். சனிக்கிழமையில இந்த ஒரு வழிபாடை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க, அவ்வளவு நன்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். கும்பம் ராசியின் அதிபதியான சனி பகவானுக்குரிய சனிக்கிழமைகள்ல நீங்க மேற்கொள்ளும் எளிய வழிபாடுகளும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்திய மாற்றி கொடுக்கும். நீங்க சனி பகவான் அதாவது உங்களுடைய அதிபதிக்குரிய நாள்ல நீங்க வைத்து வழிபடும் பொழுது அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்குமாம். சனிக்கிழமைகள்ல நவக்கிரக சன்னதியிலோ அல்லது ஆஞ்சநேயர் சன்னதியிலோ நல்லெண்ணெய் தீபத்தில் கருப்பு எல்லை முடித்து ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி நீங்க வழிபட்டு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வினைகளும் அத்தனை தோஷங்களும் முற்றிலும் நீங்கிவிடுமாம். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்குமாம். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இந்த வழிபாட்டின் பலத்தால் சுலபமாக முடிந்து நல்ல ஒரு பெயரை உருவாக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் குலதெய்வத்தின் அருளும் தனீஸ்வரனின் ஆசையும் ஒன்றாக கூடி வருவதால் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திர நிலைமையானது நீங்கி லட்சுமி கடாட்சியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலை பெறவும் ஆரம்பிக்கும். புதிய வருமான வழிகள் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். லாபஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் பல மடங்கு வளப்பெற போவதால் இனிமே உங்களுக்கு ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி வாழும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறப்போகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளிலிருந்து உங்களுக்கு பணவரவு தாராளமாக அதிகரிக்கவும் தொடங்கும். பகுதி நேர தொழில்களும் ஆன்லைன் வணிகம் கமிஷன் அல்லது புதிய முதலீடுகள் மூலம் உங்களுக்கு புதிய வருமான வழிகள் உங்களுடைய கதவை தட்டி நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு வாய்ப்பையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இழுத்தடித்து கொண்டிருந்த பழைய கடன்கள் கைமாற்று கொடுத்த தொகைகள் யாவுமே வட்டியும் முதலுமாக உங்களுடைய கைக்கு வந்து சேரும் ஒரு பொற்காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு சுதந்திரமான வலுவான மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாற்றப்படுவீங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவியாகவும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இருப்பார்கள். 11ஆம் வீடான நட்பு ஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் கடந்த காலங்களில் உங்களை துரோகத்தால் வீழ்த்திய போலி நண்பர்கள் உங்கள் வாழ்வில் இருந்து முற்றிலும் விலக ஆரம்பிப்பார்கள். விலகி நல்லதையும் நல்லதொரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். அவர்களுக்கு பதிலாக உங்களுக்கு ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும் உத்தமமான நேர்மையான புதிய நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்கான நண்பராக மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லாமல் உங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழிலுக்கும் சரியான ஒரு பாதையை காட்டும் வழிகாட்டிகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைப்பார்கள். நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது கேட்காமலேயே தங்களின் கரங்களை நீட்டி உங்களுக்கு பக்கபலமாக நிற்கும் உண்மையான நட்பு வட்டம் இனிமே உங்களை சுற்றி உருவாகவும் ஆரம்பிக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.